முருகா என்றாலே உருகாதார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முருகன். திருப்பூர் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு மறுநாள் திருத்தணி முருகனை போய் பார்க்கணும்னு சொல்லி தூங்குறாரு. வள்ளன் அப்படிங்கிற பெயராலேயே அந்த வள்ளக்கோட்டை அப்படிங்கிறது நாளடைவில் மருவி வந்துருச்சு. 7 அடி உயரத்தில் ஜெகஜாண்டிகா வள்ளி தெய்வானை சமேதராக இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் நம்மள்கிட்ட வரவங்களுடைய கேள்வி, நல்லா வாழ்ந்த ஒரு காலத்தில் எங்களுடைய குடும்பம் பாரம்பரியமான குடும்பம், இன்றைக்கி நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம், நிறைய சம்பாரித்தேன், லட்சமாக பணம் கையில் புழங்குச்சு, இப்போ இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கு கூட எங்கள்கிட்ட பொருளாதாரத்தில் வழி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பரிகார ஸ்தலமாக தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பொதுவாக நம்ம ஜாதகத்தில், அதுவும் அட்சய லக்னத்தில் லக்னம் எப்பொழுதெல்லாம் மாறுகிறதோ அந்த மாற்றத்தில் ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல மாற்றத்தை அனுபவிப்பாங்க. நல்லா வாழ்ந்தவங்க அவங்க செய்த பாவ புண்ணியங்களின் வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டங்களையும் அடுத்தடுத்த லக்ன காலகட்டங்களில் சந்திப்பாங்க. அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுழற்சி. கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த சுழற்சியில் நாம் என்ன செய்து வைத்திருக்கோம்? ஒருத்தருக்கு கீழே வந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பங்கு வர்த்தகம் ஏறினாலும் இறங்கினாலும் லாபம் அடைகிறவங்க இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிற சுழற்சியில் ஏறினாலும் இறங்கினாலும் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்காக உருவாக்கப்பட்டது, இது நம்ம வாங்கி வந்த வரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை அழகாகவே நகருங்க. இதில் இந்த இழந்ததை திரும்ப பெறுவதற்காக ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் நம்ம சென்னை மக்களுக்காக, சென்னை சுற்றியுள்ள மக்களுக்காகவே இருக்குது. இது ஒரு முருகனுடைய ஸ்தலம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக காட்சி தரக்கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்னு தான் சொல்லணும். முருகா என்றாலே உருகாதார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முருகன். இதனுடைய வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா, பகீரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இளஞ்சி நகரை ஆண்டுகிட்டு வர்றாரு. அவருக்கு தான் என்ற ஒரு ஆணவம், அகங்காரம், நம்மளால் எல்லாமே முடியும், நம்மளை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு இருக்கார். அவரை ஒரு தடவை நாரத முனிகள் பார்க்க போகிறாரு. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னாலும் ஒரு கழகத்தை ஆரம்பித்து அதை நன்மையாக முடிக்கக்கூடியவரில் நாரதரை மிஞ்சி வேறு யாருமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட நாரதன் அந்த பகீரதனை சந்திக்கிறாரு. அவருடைய அந்த ஆணவத்தை பார்த்துட்டு அவருக்கு பொறுக்க முடியலை. இவரை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அருகில் உள்ள வனப்பகுதியில் போய்கிட்டு இருக்காரு. அங்கே கோரக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை சந்திக்கிறாரு. அந்த அசுரன் பல நாடுகளின் வென்று வெற்றி கிளப்பில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது இவருக்கு அந்த சிண்டு மூட்டி விடுற வேலை அங்கேயும் வேலை செய்யுது. உடனே சொல்கிறாரு, நீ என்ன பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி நீ ஃபீல் பண்ணுற, இங்கே பக்கத்தில் இளஞ்சி நகரில் ஒரு மன்னன் இருக்கான், அந்த பகீரதன் நீ வெற்றி கண்டால் மட்டுமே உன்னுடைய இந்த திக் விஜயம் அப்படிங்கிறது நிறைவு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போய் எப்படியாவது அந்த பகீரதனை வெற்றி கொள்ளணும்னு போய் படையோடு போகிறாரு. எதிர்பாராமல் திடீர்னு வந்ததுனால பகீரதனால் அந்த போர் படைகளை வெல்ல முடியவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நாட்டை விட்டுட்டு ஓடிடுறாரு. இப்போ வனப்பகுதிக்கு போனோன்னா அங்கே நாரதரை பார்க்குறாரு. நாரதர்கிட்ட மண்டிட்டு மன்றாடி அவர் வருந்தி மன்னிப்பு கேட்குறார். உடனே நாரதர் சொல்கிறாரு, உனக்கு வழிகாட்டக்கூடியவர் துர்வாச முனிவர் தான், நீ அவரை போய் பாரு அப்படின்னு சொல்கிறார். உடனே துர்வாசர்கிட்ட இவர் போகிறாரு. அவர் துர்வாசர் அப்போ முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமை அன்று, ஏன்னா இழந்த செல்வங்கள் அப்படின்னாவே செல்வ வளத்திற்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரனுடைய அருள் கடாட்சத்தை பெற்று மறுபடியும் நீ இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து 7 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நீ முருகப்பெருமானை நீ வழிபட்டுக்கிட்டு வா, உனக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அதுவும் பருதி மரத்தடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே போய் முருகனை போய் இவர் வேண்டி தவம் இருந்து அந்த முருகனை வழிபடுறாரு. அந்த முருகன் இவருக்கு இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கறதாக ஒரு வரலாறு உண்டு. சரி, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய அருணகிரிநாதர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முருகன்னாவே அந்த திருப்புகழ் தான் நமக்கு ரொம்ப காதில் இனிமையாக ஒலிக்கக்கூடியது. அந்த திருப்புகளை பாடிய அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு, திருப்பூர் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு மறுநாள் திருத்தணி முருகனை போய் பார்க்கணுன்னு சொல்லி தூங்குறாரு. அவர் கனவுல வள்ளக்கோட்டதனி மறந்தனையோ அப்படின்னு சொல்லி கனவுல அந்த முருகன் கேட்குறாரு. உடனே திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அருகில் உள்ள அந்த வள்ளக்கோட்டை முருகனை போய் அவர் காஞ்சிபுரம் போகிற வழியில் அந்த
நம்மளுடைய தாம்பரத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த வல்லக்கோட்டை முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே 7 திருப்புகழ் பாடல்களை அங்கே பாடுறாரு. அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுள்ள வரலாறு. இந்த வல்லக்கோட்டை அப்படிங்கிற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவனை வதம் செய்வதற்கு இந்த முருகப்பெருமான் அவனை வதம் செய்து அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார். அவருடைய பேர்லேயே இந்த வள்ளன் கோட்டை அப்படிங்கிற ஊர் திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த எப்போதுமே நம்ம முருகன் என்ன பண்ணுறாரு, கெட்டவனை கூட ஃபுல்லாக அழிக்க மாட்டார், அவருக்குன்னு ஒரு வரலாறை உருவாக்கி கொடுத்துடுவார். அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த வள்ளன் அப்படிங்கிற பெயராலேயே அந்த வல்லக்கோட்டை அப்படிங்கிறது நாளடைவில் மருவி வந்துருச்சு. அதனால் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம முருகனை பற்றி கொண்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட அந்த வல்லக்கோட்டை முருகனை நம்ம தரிசனம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறோமோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு 7 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுங்கள். இதை பண்ணணும் அதை பண்ணணும், தெய்வத்தை வணங்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு பொருள்களுமே அதிகமாக தேவை அப்படிங்கிறது கிடையாதுங்க. பக்தி ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், பலமாக இருந்தால் போதும். கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கருணை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வல்லக்கோட்டை முருகன் அருளால் அந்த கோட்டை அப்படிங்கிறது என்ன, நம்ம பங்காளி தகராறுகளில் வீட்டை இழந்திருப்பாங்க, இடத்த இழந்திருப்பாங்க, ஒரு ஊரை விட்டுட்டு கடன் தொல்லை தாங்க முடியாமல் வேற ஊருக்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம வாழ்ந்த அந்த பராக்கிரமமான அந்த இடத்தை விட்டுட்டு வந்ததே ஒரு பெரிய இழப்பாக அவங்க கருதுவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமான்கிட்ட போய் நீங்கள் ஒரு பிரார்த்தனையை வைங்க. 7 அடி உயரத்தில் ஜெகஜாண்டிகா வள்ளி தெய்வானை சமேதராக இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார், நமக்கு அபயம் அளித்த திருக்கோலத்தில். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். கண்டிப்பாக முருகன் திருப்பாதங்களை பற்றி எல்லாருக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.